சண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் டே ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இன்னும் மாவு ஆட்டவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஆட்டிக்கலாம் நாளைக்கு ஆட்டிக்கலாம் அப்படின்னு 4 சோம்பேறித்தனமாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஊற போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நான்வெஜ் ஒன்றும் எடுக்கல. ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போதே சிக்கன் மீன் நிறைய சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு தோணலை. ஹஸ்பண்டுமே வேண்டாமா பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலையில் மழைக்கு நல்ல ராகி சேமியா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்ததா, அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே செஞ்சுருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முட்டை குழம்பு வச்சுக்கலாம், ஈவினிங் போல் ஏதாவது சப்பாத்தி ஊற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் இருந்தது. அதனால் காலையில் நல்லா உதிரியாக சூப்பராக வந்து ராகி சேமியா செஞ்சு முடிச்சிட்டேன். நல்ல மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. துணி காய போடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்கும்போது எப்படியாவது உள்ளே மேனேஜ் பண்ணி போட்டுருவோம். பட் கீழே வந்ததுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போட்டாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, துணியெல்லாம் துவைச்சி தானே ஆகணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. சண்டே காலையில் இப்படி தான்